வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோன்னே இப்போ காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் கூட சேர்த்திக்கலாம். கூட நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜார் வச்சு சீரகம், மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 7-8 பல்லு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி 1-2 நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்திடலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போது அளவான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையான அளவு கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கிளறி விடுங்க. உப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்தாச்சு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். நெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சுவையான நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.